Hi students, welcome to SR Academy. 11th Standard English Second Revision Test 2025 Original Question Paper தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த ஆண்டு நடைபெற்ற கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரை யூஸ்ஃபுல்லாக எப்படி சார் யூஸ் பண்ணுறது, இதனால் என்ன பலன் அப்படின்னு சிலருக்கு தோன்றலாம். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இந்த கொஷின்ஸு ஒவ்வொரு கொஷினாக எடுத்து உங்களோட புக்கில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுக்கிட்டு அந்த கொஷின்ஸை நல்லா தரவாக படிச்சுடுங்க. மற்ற கேள்விகளை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொஷின்ஸை நல்லா படித்து வச்சுக்கிங்க. அப்படி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்வி வரும்போது உங்களுக்கு அப்பயே ஸ்ட்ரைக் ஆகும், இது வேலூர் மாவட்டத்தில் கேட்ட கேள்வி அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக எழுதிடுவீங்க. சார் இந்த கொஷின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இன்னும் நிறைய கொஷின் பேப்பர் படிக்க தேவையா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. ஒரு 4 கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ 4 கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா வேறு கொஷின் பேப்பர் 4 நல்லா படிச்சிட்டிங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். ஏற்கனவே நிறைய மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று அவங்களாம் சென்டம் அப்படின்றத அவங்க மார்க்கை கமெண்ட்லேயும் எனக்கு மெசேஜாகவும் சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே போல் உங்களோட மார்க்கையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் 90% மேலவே எடுக்கிறாங்க. சில மாணவர்கள் கிளியராக தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக நான் போடுற எல்லா வீடியோவும் ஹெச்டி வீடியோ தான், ரொம்ப கிளாரிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் போடுவேன். என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட டவர் அல்லது நெட்வொர்க் ப்ராப்ளம், அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம், அது கூட காரணமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தடவை சாதாரணமாக ஓட விட்டுட்டு 2வது தடவை திருப்பி முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அதிகமாக வரும். அல்லது டவர் எங்கே நல்லா கிடைக்குதோ அங்கே போனீங்கன்னா கிளாரிட்டி அதிகமாக வரும். ஸோ எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்.